ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சொல்லுமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மள்ட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கும் போது, சார் எம்பிபிஎஸ்க்குலாம் வீடியோஸ் வந்து ரெகுலரா நீங்க போட்டு இருக்கீங்க, ஆனா பிடிஎஸ் பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சரியா? அதனால கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அட்வைஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இங்க நம்ம பிடிஎஸ்க்கு செலவு பண்ற அந்த செலவை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், அப்ராட்ல நம்ம எம்பிபிஎஸ் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கே தெரியும், அதாவது நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அந்த எக்ஸாம் மூலியமா எல்லா பேருமே அப்ராட்ல நீங்க படிச்சாலும் சரி, இங்க படிச்சாலும் சரி, நம்ம அந்த எக்ஸாம் வந்து யூனிஃபார்ம் எல்லா பேருமே எழுதிதான் ஆகணும். சரியா? அதனால பிடிஎஸ் பண்ற இங்க படிக்கிற செலவுலயே நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ராட்ல நம்ம பண்ணிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளுடைய தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, அதாவது இப்போ வந்து பிடிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரவுண்ட் 1ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் 1ல நம்ம பார்க்கும்போது ஓசி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 609 தான் க்ளோசிங் ஆயிருக்கு. சரியா? செல்ஃப் பைனான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 518 க்ளோசிங் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 597, செல்ஃப் பைனான்ஸ்ல 344, பிசிஎம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 601, 385, எம்பிசில 589, 392, எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 513, 394, எஸ்சிஏல 443, இங்க வந்து 357, எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 454, 274. சரியா சார்? இது என்ன சார் இவ்வளோ? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து இந்த பிசிலே 344 வந்துச்சு. அதாவது மேக்சிமம் எல்லாமே 340க்கு மேலதான் இருக்கு மார்க். சரியா? அப்ப இதுக்கு கீழே எடுக்க உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம். நல்லா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சரி சும்மா பிடிஎஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டு விட்டுருப்பாங்க. சரியா? இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டே பண்ணவே இல்லை. பிடிஎஸ் கிடைச்ச நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டே பண்ணவே இல்லை. அதனாலதான் பிடிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுமானிக்கவே முடியாது. இப்ப ஓசில வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு திரும்ப செகண்ட் ரவுண்ட்ல திரும்ப எவ்வளவு கட் ஆஃப் குறைஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பிடிஎஸ் மட்டும் நம்ம அனுமானிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இதுல சும்மா பிடிஎஸ் போடலாம், சும்மா போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சும்மா போட்டு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல போய் ரிப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அசம்ஷனுக்கு நம்ம போகவே கூடாது. சரியா? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 3 காலேஜ் தான் இருக்கு. அதுல மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சரி ஓகே நம்ம வந்து ரவுண்ட் 2ல செல்ஃப் பைனான்ஸ் கூட எம்பிபிஎஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து செல்ஃப் பைனான்ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா பிடிஎஸ் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல எங்கெல்லாம் லோ ஃபீஸ் காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதர் ஃபீஸ் வந்து எங்கெல்லாம் அதிகமா போட்டு வாங்க மாட்டாங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் விட பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் செலவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் ஃபீஸ் வந்து நிறைய பேர் என்னன்னா அதிகமா நிறைய காலேஜ்ல அதிகமா போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா போய் நம்ம சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சார் என்ன சார் இவ்வளவு ஃபீஸ் அவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால லோ ஃபீஸ் காலேஜ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது. நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கிறோம். ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிடிஎஸ் இங்க படிக்கிற செலவுக்கு அப்ராட்ல நம்ம பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.